வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு மணி பார்த்தாள் சந்தியா. மணி 8. டெஸ்ட் நோட்டுகளை திருத்த வேண்டும். 1 மணி நேர வேலைதான். 9 மணிக்கு ஆரம்பித்தால் கூட 10க்குள் முடித்து விடலாம். எனவே வழக்கப்படி சிறிது நேரம் மொட்டை மாடியில் காற்று வாங்கியபடியே நடந்துவிட்டு வரலாம் என்று படி ஏறினாள். வானத்தில் மேகங்கள் இல்லாததால் வழக்கத்தை விட மிக அதிகமாய் கூட்டம் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் நட்சத்திரங்கள் சிரித்த ஜாலம் செய்தன. தேய்பிறை நிலவும் ஒரு பக்கமாய் மங்கலாக சிரித்தது. கணேசனுக்கு இப்படி விச்சிராந்தியாய் மொட்டை மாடியில் படுத்து நட்சத்திர கூட்டங்களை ஆராயவும் ரசிக்கவும் ரொம்ப பிடிக்கும். அவனோடு படுத்து படுத்துத்தான் இவளுக்கும் அந்த விஷயம் பிடித்து போயிற்று. இன்னும் 15 அல்லது 20 நாளில் அவனோடு சேர்ந்து இந்த அழகை ரசிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் கிடைத்து விட்டதாக எழுதியிருந்தான். அங்கிருந்து ஃபைல் கையெழுத்தாகி போய்விட்டதாம். தலைமை அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்த பிறகு புறப்பட்டு விடுவதாக எழுதியிருந்தான். குழந்தைகளையும் அழைத்து வந்து விடுவதாக எழுதியிருந்தான். புது ஊரும் பள்ளியும் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் அன்பாய் பழகுகிறார்களா என்று கேட்டு எழுதியிருந்தான். புது ஊர் அழகாயிருந்தது. கிராமமும் அல்லாத, முழுக்க பட்டணமும் அல்லாத, ஆனால் நாகரீகத்தில் முன்னேறின மனிதர்கள் வசிக்கும் ஊராக இருந்தது. இயற்கை காட்சிகள் அற்புதமாக இருந்தது. தூரத்து மலைத்தொடர்களும் பசும் புல்வெளிகளும் அழகான ஏரியும் கண்ணுக்கு இதமாயிருந்தது. மத்திய அரசாங்கம் ஏற்று நடத்தும் தொழிற்சாலைகள் அதிகம் இருந்ததால் அவர்களது வசதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட சென்ட்ரல் ஸ்கூல் அது. அதிகம் பணக்கார பிள்ளைகளை படித்தனர். +2 வகுப்பிற்கு விஞ்ஞான ஆசிரியர் தேவை என்று விளம்பரம் வந்திருந்ததை பார்த்து கணேஷ் தான் கேட்டான். எம்எஸ்சியும் பிஎட்டும் வேஸ்டா போகணுமா? போட்டுத்தான் வையன். பசங்களும் சின்ன கை குழந்தை இல்லை. ஸோ வேலைக்கு போயிட்டு வரதுனால ப்ராப்ளம் வராது. வந்தாலும் 2 பேரும் எதுக்கு இருக்கோம், சமாளிப்போம் என்று சிரித்தான். அவளும் போட்டு வைக்க ஆச்சரியப்படும்படியாக அவளுக்கே கிடைத்தது வேலை. ஆனால் ஊர் விட்டு ஊர் போக தயங்கி நின்றவளை கணேஷ் உற்சாகப்படுத்தினான். தயங்காம போய் ஜாயின் பண்ணுப்பா. நல்ல வீடா பார்த்துக்கோ. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எங்கள் ஆஃபீஸ் அங்கேயும் ஒன்று இருக்கு. நான் மாற்றல் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுவரை எங்கள் அம்மாட்ட குழந்தைகள் இருக்கட்டும் என்றான். அதே போல் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தை பிரிந்து வந்து சரியாய் 40 நாட்கள் ஆகிறது. அந்த ஒரு வருத்தத்தையும் மீறி சந்தியா மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறாள். ஆசிரிய பணி என்பது தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது போல. ஒவ்வொரு மாணவ மாணவியை பார்க்கும்போது அழகழகான டேலியா பூக்கள் தான் நினைவுக்கு வந்தன. சந்தியா கீழே இறங்கி வந்தாள். டேபிள் மீதிருந்த டெஸ்ட் நோட்டுகளை திருத்த உட்கார்ந்தாள். ஒவ்வொரு நோட்டாய் திருத்தி மதிப்பெண்கள் போட்டவள் முகத்தில் சந்தோஷம் இருந்தது. டேலியா பூக்கள் அழகு மட்டும் இல்லை, புத்திசாலிகளும் கூடத்தான் என்கிற பெருமிதம். அடுத்த நோட்புக்கை எடுத்தாள், பிரித்தாள். டியர் மிஸ் என்று ஆரம்பித்திருந்தது. நான் உங்களை நேசிக்கிறேன் மிஸ். ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். என் உறக்கத்தில் கூட உங்களையே நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறீர்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வரும் தென்றலை போல குளிர்ச்சியாய் இருக்கிறீர்கள். உங்கள் முகம் வாசமுள்ள செண்பக பூவை நினைவுபடுத்துகிறது. மொத்தத்தில் ஐ லவ் யூ மிஸ். உங்களோடு எப்போதும் கை கோர்த்து திரிய மாட்டோமா என்று ஏங்குகிறேன். அன்புடன் உங்கள் பிரசன்னா. சந்தியா ஒரு கணம் திடுக்கிட்டாள். இதென்ன, இந்த பூ வேலை கெட்ட வேளையில் மலர துடிக்கிறது. மலருவதற்கு இன்னமும் காலம் இருக்கிறது என்ற இதனிடம் பக்குவமாய் சொல்லி புரிய வைக்க வேண்டும். கொஞ்சம் ஆத்திரப்பட்டாலும் இப்போதே வாடி உதிர்ந்தாலும் உதிர்ந்துவிடும். அதற்கு பிறகு திருத்துவதற்கு ஓடவில்லை. லைட்டை அணைத்துவிட்டு படுத்து கொண்டாள். மறுநாள் காலை 3வது பீரியட் தான் விஞ்ஞான வகுப்பு. அதற்கான மணி அடித்ததும் சற்று குறுகுறுப்போடு உள்ளே நுழைந்தான். வகுப்பு அமைதியாயிருந்தது. மனதில் இருந்த சஞ்சலங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் எப்போதும் போல் புன்சிரிப்போடு எல்லோர் முகத்தையும் பார்த்து பாடம் நடத்தினாள். பிரசன்னாவின் பார்வையில் மட்டும் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்தாள். ஏனோ உடம்பு கூசியது அவளுக்கு. வகுப்பு முடிவடையும் போது ஒரு மாணவி, மிஸ், டெஸ்ட் நோட் எனக்கு தரதா சொன்னீங்களே என்று கேட்டாள். சாரிம்மா, நேற்று டைம் இல்லை, கரெக்ட் பண்ணலை, நாளைக்கு தரேன், சரியா?
என்று எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தாள். சாதாரணமாக பிரசன்னாவின் முகத்தில் இருந்த உணர்ச்சிக்கு என்ன பெயர்? பயமா, நிம்மதியா? புரியவில்லை. அன்று மாலை பள்ளி விட்டு வெளியில் வரும்போது கேட்டுக்கருகில் பிரசன்னா நின்றிருந்தான். அவள் கிட்டே போனதும் சிரித்தான், கையை நீட்டினான். ரெட் ரோஸ் மிஸ், உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மாணவ மாணவிகள் இப்படி அன்போடு எதையாவது கொடுப்பது என்பது புதிதல்ல. இருந்தாலும் பிரசன்னாவின் மனசில் இருந்த வித்தியாசம் அவன் நீட்டிய பூவிலும் தெரிந்தது. அவள் பிரம்மையோ? இருந்தாலும் தேங்க்யூ பிரசன்னா, பூ ரொம்ப அழகா இருக்கே. உங்க தோட்டத்துல பூத்த பூவா? எஸ் மிஸ். உங்களுக்கு பிடிக்கும்னா தினமும் கொண்டு வரட்டுமா? நோ நோ, கேட்டேன். வா, ஏன் நடந்துண்டே பேசுவோம் என்றாள். பிரசன்னா உற்சாகமாக அவளோடு நடந்தான். ஆமா, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பிரசன்னா? நான், என் மம்மி, டாடி, சர்வன், குக், கார்டனர், அவ்வளோதான். உனக்கு சிஸ்டர்ஸ்? யாரும் இல்லை. ஐ ஆம் தி ஒன்லி சன். ஓஹோ மிஸ், நான் டெஸ்ட் எப்படி எழுதியிருக்கேன்? இன்னும் பார்க்கலையேப்பா. நாளைக்கு கொடுத்து விட்றேன், நீயே பார்த்துக்கோ. மிஸ், நான் உங்கள் வீட்டு வரை துணைக்கு வரட்டுமா? துணையா? வர வேணாம், ஆசையாக இருந்தா வா. தேங்க்யூ மிஸ் என்றான் பிரசன்னா மகிழ்ச்சியோடு. உள்ளவா பிரசன்னா என்றாள் சந்தியா. உட்காரு, தோ மூஞ்சி கை கால் அலம்பிண்டு வந்துடுறேன் என்று பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். பிரசன்னா நர்வஸாய் உட்கார்ந்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு தட்டில் பிஸ்கட்டும் போன் விட்டாவுமாய் வந்தாள் சந்தியா. சாப்பிடுப்பா. பிரசன்னா நாசுக்காய் ஒரு பிஸ்கட் எடுத்து போன்விட்டாவில் முக்கி சாப்பிட்டு குடித்தான். வீடு சின்னதாக இருந்தாலும் அழகா இருக்கு மிஸ். அப்போ நான் வரட்டுமா? ஓகே, சி யூ என்று சிரித்தபடி விடை கொடுத்தாள். அவன் தலை மறைந்ததும் அவனது டெஸ்ட் நோட்டை பிரித்தாள். அதில் இருந்த கடிதத்தை காணாதது கண்டு லேசாய் சிரித்து கொண்டாள். இதே பயம்தான். ஆசை வேரோடு அழியாதவரை மீண்டும் மீண்டும் புது புது ரூபம் எடுத்து வரலாம். அதற்குள் பக்குவமாய் தவறென்று உணர வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். அடுத்த நாளும் கேட் அருகில் பூ கொடுத்து அவளோடு நடந்தான். மிஸ், இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் பிரசன்னா. ஆஹா மிஸ், இன்னைக்கே வாங்க என்று சிணுங்கினான். ஓகே, வரேன் என்று அவள் சொன்னதும் குப்பென மலர்ந்தான். வீடு அழகாய் இருந்தது. தோட்டம் அற்புதமாய் இருந்தது. உள்ள வாங்க மிஸ். வீடு நிசப்தமாய் இருந்தது. ஹால் மிகுந்த வேலைப்பாடுடன் அழகாய் இருந்தது. எங்க யாரையும் காணோம்? இருப்பாங்க மிஸ், அவங்க ரூம்ல இருப்பாங்க. மாடியில எனக்காக அப்பா ஒரு ரூஃப் கார்டன் போட்டிருக்காரு. வாங்க மிஸ், காட்டுறேன் என்று உற்சாகமாய் அழைத்தான். அவனை பின்தொடர்ந்தாள். மிகுந்த கலா ரசனையோடு மாடியில் தோட்டம் அமைத்த கைகளை குலுக்கி பாராட்ட வேண்டும் போல் இருந்தது. ஒவ்வொரு பூவும் குலுங்கி சிரித்தது. சில தொட்டிகளில் போன்சாய் மரங்கள் மிக அழகாய் காட்சி தந்தன. ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்தாள். மிஸ், நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, நான் அம்மா எங்கேன்னு பார்த்துட்டு வரேன் என்று கீழே சென்றான் பிரசன்னா. சிறிது நேரமாகியும் அவனை காணாமல் கீழே இறங்கினாள் சந்தியா. முதல் மாடியில் நீளமாய் இருந்த வராண்டாவில் ஒரு அறையின் வாசலில் குனிந்து சாவி துவாரம் வழியே எதையோ பார்த்து கொண்டிருந்தான் பிரசன்னா. என்ன பார்க்கிறான் இவன்? சொந்த வீட்டுக்குள் இப்படி பார்ப்பது தவறில்லையா? அவனின் அந்த செய்கையை தான் பார்த்து விட்டதாக காட்டிக்கொள்ளக் கூடாது என்ற எண்ணத்தோடு வந்த வழியே மீண்டும் மாடிக்கு செல்ல சற்று நேரத்தில் பிரசன்னா வந்தான். வாங்க மிஸ், அம்மா கிளம்புக்கு போயிட்டாங்களாம் என்றவன் குரலில் ஒரு ஆதங்கம் இருந்ததை கவனித்தாள். அவனோடு வராண்டாவில் நடக்கும்போது அந்த அறை வாசலில் நின்றாள் சந்தியா. சுவரில் மாட்டி இருந்த ஓவியத்தை ரசிப்பது போல் அவள் நிற்க பிரசன்னா மட்டும் கீழே சென்றான். அறைக்குள்ளிருந்து சிரிப்பொலி கேட்டது. தொடர்ந்து ஒரு ஆணின் கரகரப்பான குரல் கேட்டது. எதிரில் இருப்பவளை வர்ணிக்கும் வார்த்தைகள் கேட்டது. சிலவற்றில் இலக்கிய நயம் இருந்தது, சிலதில் ஆபாசம் கலந்திருந்தது. முகம் சுளித்தபடி சட்டென்று நகர்ந்தாள் சந்தியா. இந்த வர்ணனைகளுக்கு நடுவில் உள்ள இதையா பார்த்தான் பிரசன்னா? உள்ளே இருப்பது யார் என்ற கேள்விக்குறி பிறந்தது. என்ன பிரசன்னா, அம்மா இல்லைன்னு சொன்னாப்ல, ஆனா அந்த ரூம்ல ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது. பிரசன்னா சட்டென்று முகம் மாறினான். அது அப்பாவும் அவங்க ஆஃபீஸ் ஸ்டெனோவும் மேடம். ஆஃபீஸ் வேலை ஏதாவது முடிக்கணும்னா அழைச்சிக்கிட்டு வருவார் என்ற பிரசன்னா அவளிடம் ஜூஸ் டம்ளரை ட்ரேயில் வைத்து நீட்டினான். சந்தியாவுக்கு ஜூஸ் இறங்கவில்லை. அவனது மனப்போக்குக்கு வழிகாட்டி யார் என்பது புரிந்து போக உள்ளுக்குள் கப் என்று ஒரு துக்கம் பரவியது. நான் வரம் பிரசன்னா என்று உடனே விடை பெற்று கொண்டாள்.
பிரசன்னாவின் சூழ்நிலை சட்டென்று விளங்கி போயிற்று. அவன் மன தடுமாற்றத்துக்கு காரணம் அவன் வீட்டிலேயே இருக்கும்போது யாரை நோவது? விடலை பருவம் என்பது நெருப்பாற்றை கடப்பதைப் போல அந்த நேரம் அதனை பத்திரமாய் கடக்க அந்த பருவத்தினருக்கு உதவ வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். பார்க்கும் எதனிலும் வினோதம் காணும் பருவம் அது. எதையும் சட்டென்று நாமும் செய்து பார்த்தால் என்ன என்று விபரீதமாக யோசிக்க வைக்கும் பருவம் அது. சிநேகத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் புரியாமல் எதையும் சினிமாக்களின் துணை கொண்டு காமம் பொங்கவே ரசித்து பார்க்க தூண்டும் பருவம். இந்த வயதில் அவர்களின் மனோநிலை விபரீதமாய் போகாமல் அவர்களோடு சிநேகமாய் பழகி நல்லவற்றை எடுத்து சொல்லி நல்லவற்றை பார்க்க தூண்டி புத்தியை நல் வழியில் செலுத்த வழிகாட்ட வேண்டிய பெற்றோர்களே தவறு செய்யும் போது பிள்ளைகள் தடுமாறாமல் என்ன செய்வார்கள்? அம்மா, கிளப், சமூக சேவை என்று வெளியில் செல்ல தட்டி கேட்க ஆள் இல்லாத தகப்பன் பட்ட பகலில் தன் வீட்டிலேயே தவறு செய்கிறான். அடலசன் வயதில் இருக்கும் தன் மகனின் எதிர்காலம் பற்றி சிறிதும் எண்ண மாட்டார்களா அவர்கள்? 16 வயதில் வெளிப்படையாக பால்யத்தில் உள்ள இனிமையான குரல் உடைந்து கரகரப்பாய் மாறுவதைப் போல வெளியில் தெரியாமல் மனசும் உடைந்து ஒரு பருவத்தில் இருந்து மற்றொரு பருவம் கடக்கிறது என்று சிந்தித்து செயல்பட வேண்டாமா? விதம் விதமாய் கண்ணை கவரும் சினிமா படங்கள், போஸ்டர்கள், விரசங்களை கொட்டும் மாத நாவல்கள், கிரிமினல் புத்தியை கொடுக்கும் கிரைம் நாவல்கள், மஞ்சள் பத்திரிகைகள் என்ற சமூகத்தில் ஏற்கனவே புறையோடி போயிருக்கும் நஞ்சு இந்த பருவத்தினரை அல்லவா சட்டென்று பற்றி கொண்டு சிறிது சிறிதாய் கொள்கிறது. சந்தியா வேதனைப்பட்டாள். பிரசன்னாவை நினைத்து இரக்கம் சுரந்தது. அந்த டேலியா பூவை சுற்றி முட்கள் நிரம்பி கிடப்பதை அவள் புரிந்து கொண்டாள். அந்த முட்புதரில் இருந்து அந்த பூவை தேய்ந்து போகாமல் காப்பாற்றுவது எப்படி என்று யோசித்தாள். இப்போதெல்லாம் தினமும் மாலையில் பிரசன்னா அவளோடு தான் நடந்து வந்தான். அன்றும் அவர்கள் சேர்ந்து வரும்போது பிரசன்னா அவளையே உற்று பார்த்துவிட்டு, மிஸ், நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுபடி உங்களுக்கு மட்டும் புடவை இவ்வளோ அழகா பொருந்துறது? எந்த புடவையும் அழகாக்கிக்குங்க, தேவதை மாதிரி. எந்த புடவையிலையும் அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி. சந்தியா சிரித்தாள். நிஜமா தான் மிஸ், இந்த கிரே கலர் சாரி உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? உங்கள் கை, கழுத்து, இடுப்பு எல்லாமே இந்த சாரியில் பார்க்கும்போது சந்தன மரத்தில் வடித்த மாதிரி இருக்கு. சந்தியா திடுக்கிட்டாள். இந்த வசனம் அன்று அந்த அறையில் இது போன்றுதான் அவள் கேட்டாள். 16 வயசு பையனுக்கு இப்படியெல்லாம் சட்டென்று வர்ணிக்க வருமா என்ன? அன்று நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என்று ஏதேதோ கிறுக்கி இருந்தான் என்றால் இன்று சந்தன சிலை என்கிறான். உவமைகளை இவனாய் சொல்லவில்லை, காதில் விழுவதை சொல்கிறான் என்ற உண்மை இதயத்தை முள்ளாய் குத்தியது. சொல்லிக் கொடுப்பது தந்தை என்பார்கள். இப்படியும் விபரீதமாக ஒருவன் கற்றுத்தருவானா மகனுக்கு? இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து இவன் இன்னும் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறான்? இவனுடைய இந்த விபரீத போக்கு அவர்களுக்கு தெரியுமா? மகனின் வளர்ச்சி பற்றி அவர்கள் அக்கறையே எடுத்துக்கொள்ளவில்லையா? மகனின் தேவைகள் வெறும் பணமும் உணவும் உடைகளும் தான். அதில்தான் எந்த குறையும் வைக்கவில்லையே என்ற திருப்தியில் மகன் இனி நல்லபடி வளர்ந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் விட்டுவிட்டார்களா? இது மட்டும் ஒரு மகனுக்கு போதுமா? அன்பான கவனிப்பும் அனுசரணையும் வேண்டாமா? சமூக சேவை செய்ய புறப்பட்டு விடும் தாய் பணம் சம்பாதித்து கொடுப்பதோடு தன் பொறுப்பு முடிந்து விடுகிறது என்று தன் உல்லாசம் பற்றியே நினைக்கும் தந்தை முதலில் அவர்கள் அல்லவா திருந்த வேண்டும். என்ன மிஸ் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே மிஸ், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்ன? நான் உங்கள் கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கட்டுமா? என்ன திடீர்னு? சும்மாதான் ஒரு ஆசை. இன்னும் என்னவெல்லாம் ஆசை வச்சிருக்க? நிறைய மிஸ். என்னது? எல்லா மிஸ் கையையும் ஒவ்வொரு நாள் பிடிச்சுட்டு நடக்கணும்னா? இல்லை மிஸ், உங்கள் கையை மட்டும்தான் என்று நிறுத்தின பிரசன்னாவை ஒரு கணம் நின்று பார்த்தாள். தப்பா மிஸ் என்று கேட்டவன் கண்ணில் பயம் துளிர்த்திருந்தது. இல்லையே, இந்தா பிடிச்சுக்கோ என்று கை நீட்ட பிரசன்னா குதூகலத்தோடு அவள் கையை பற்றி கொண்டான். விரல்களை கோர்த்து இறுக்கியபடி சிரித்தான். பிறகு தன் வலது கையில் அவள் கையை எடுத்துக்கொண்டு இடது கையால் அவளது மணிக்கட்டை தடவி கொடுத்தவன் சட்டென்று தூக்கி முத்தமிட்டான். இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் சந்தியா துணிந்து கரம் நீட்டியதால் எந்தவித அதிர்ச்சியும் காட்டாமல் ஒரு சிரிப்போடு தனது கரத்தை விடுவித்து கொண்டு, என்ன பிரசன்னா, என்னாச்சு உனக்கு என்றாள். பிரசன்னா அவளை ஒரு ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு,
இவ்வளவு தூரம் அவள் அவனிடம் அன்பாய் பழகியதால் சற்று தைரியம் பெற்று, மிஸ், உங்ககிட்ட ஒன்று சொன்னா கோச்சுப்பீங்களா என்றான். அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பது சந்தியாவிற்கு நன்கு தெரிந்தது. என்றாலும் அவன் சொல்லட்டும் என்று நினைத்தாள். வியாதி வெளியில் தெரிந்த பின்தானே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும் என்று நினைத்தவள், வாயம் பிரசன்னா, அந்த ஏரிக்கரையோரம் உட்காருவோம் என்றாள். ஓ என்று குஷியாய் நடந்தான். ஏரிக்கரையோரம் ஒரு பாறை மீது ஏறி நின்று கொண்டான் பிரசன்னா. ஒரு மரத்தின் மீது சாய்ந்து நின்று கொண்டு ஏரி தண்ணீரை பார்த்தாள் சந்தியா. ரோஜா வர்ண ஆர்கண்டி சேலையும் அதே நிற ரவிக்கையும் அணிந்து சின்ன கொண்டையும் காதருகில் பிரசன்னா கொடுத்த ரோஜா பூவுமாய் அவளே ஒரு பூ போல, அந்த குல்முகர் மரத்தில் பூத்த ரோஜா பூ போல நின்றிருந்தவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்த பிரசன்னாவின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. பாறையில் இருந்து இறங்கி மெல்ல அவளை நோக்கி வந்தவனை உற்று பார்த்தாள். இந்த பருவம் விசித்திரமான பருவம்தான். குரலை மாற்றி விடுகிறது, மனசை மாற்றி விடுகிறது. உடல் ரீதியாக கூட அதிகம் பேர் கிடுகிடுவென வளர்வது இந்த பருவத்தில் தான் போலும். பிரசன்னா இப்போதே அவளை விட உயரமாய் வாளிப்பாய் இருந்தான். உதட்டுக்கு மேல் துளிர்க்க தொடங்கி இருந்த மீசையும் அவனை போலவே அடல்சென்டாய் இருந்தது. மிஸ், நான் நான் சொல்லு, நான் உங்களை என்று தடுமாறினவன் சட்டென்று, ஐ லவ் யூ மிஸ், ரொம்ப ரொம்ப என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைக்க முயல, அதை எதிர்பார்த்த சந்தியா லாவகமாய் நகர்ந்து கொண்டாள். அவனை பார்த்து சிநேகமாய் சிரித்தாள். இதுக்கு என்ன அர்த்தம் பிரசன்னா? பிகாஸ் லவ்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அம்மாவை நேசிக்கிற அன்பு வேற, அக்கா தங்கைகள் கிட்ட இருக்கிற அன்பு வேற, அப்புறம் மனைவியாக போற பொண்ணுகிட்ட இருக்கிற அன்பு வேற. இதுல எந்த அன்பு உன்னோடது பிரசன்னா? பிரசன்னா ஒரு கணம் தயங்கினவன் பிறகு, தெரியல மிஸ், ஆனா நான் உங்களை என் அம்மாவாகவும் நினைக்கல, அக்காவாகவும் நினைக்கல. இது என்ன மாதிரின்னு எனக்கே புரியல. உங்ககிட்ட யாராவது பேசினா எரிச்சல் வர்றது, நீங்க யார்கிட்டயாவது பேசினா பொறாமையா இருக்கு. நீங்க எப்பவும் ஏன் கூடவே பேசணும்னு இருக்கு. நானும் நீங்களும் மட்டும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்னு வெறியா இருக்கு. உங்க கூட பேசும்போது, உங்க கையை பிடிக்கும்போது வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. லவ் சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் நானும் நீங்களும் பாடுற மாதிரியே நினைக்க தோன்றது. மொத்தத்தில் நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வர்றதே உங்களால தான். உங்களை பார்க்கத்தான் மிஸ். ஓகே பிரசன்னா, நாளைக்கு ஈவினிங் நீ எங்கள் வீட்டுக்கு வா, என் பதிலை சொல்கிறேன். சரியா 6 மணிக்கு வா என்ற சந்தியா பரிவோடு அவன் முதுகை தட்டி கொடுத்து விட்டு செல்ல, ஜுரம் வந்தவன் போல நின்றான் பிரசன்னா. மறுநாள் சரியாய் 6 மணிக்கு வந்த பிரசன்னாவை வரவேற்றாள் சந்தியா. பிரசன்னா ஒரு நடுக்கத்தோடும் படபடப்போடும் உள்ளே சென்றான். ஆப்பிளை துண்டு போட்டு ஒரு பிளேட்டில் அவனுக்கு கொடுக்க ஒரே ஒரு துண்டினை எடுத்து கொண்டான். வெல், நான் ராத்திரி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் பிரசன்னா. எனக்கு சில சந்தேகங்கள் வந்தது, கேட்கலாமா? மிஸ், நீ என்னை லவ் பண்ணுறதா சொன்னா ஓகே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்க. அப்புறம்? மிஸ் சொல்லு, அதுக்கப்புறம் உன் பிளான், நாம் என்ன செய்யணும், மேரேஜா? பிரசன்னா கண்கள் பளிச்சிட என்றான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்தே, தெரியுமா பிரசன்னா? தெரியும் மிஸ். தெரியுமா எனக்கு 2 குழந்தைகள் உண்டுன்னு? தெரியும், ஆனா ஒரே ஒரு குழந்தை தான்னு ஷாம் சொன்னான். தெரிஞ்சுமா பிரசன்னா? அதனால என்ன மிஸ்? சந்தியா ஒரு கணம் அதிர்ந்தாள். இவன் இப்படி கேட்டது இவன் தப்பில்லை. இவனை பெற்றவன் கல்யாணம் பண்ணி கொண்டு தோளுக்கு மிஞ்சின பிள்ளை இருந்தும் வேலைக்கு ஒரு பெண்ணோடு வீட்டுக்குள்ளே ஆபீஸ் வேலை என்ற போர்வையில் செய்யும் அட்டூழியங்கள் தான். தவறு என்றால் தந்தை செய்வாரா என்ற பிள்ளை மனசு யோசித்து பார்த்து தவறு இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. ஓகே பிரசன்னா, நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது உன்னை ஏமாத்த எனக்கு மனசு வரல. உனக்காக நான் வேணா கணேஷை, ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். பட் குழந்தைகள் ஏன் கூடத்தான் இருக்கும். நாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிண்டு நீ நினச்சபடியெல்லாம் இருப்போம், சரிதானா? பட் ஒன் திங், அதுக்கு முன்னால கணேஷை பற்றி உனக்கு சொல்றது ஏன் கடமை. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு நீ வரப்போற இல்லையா? அவர் என்னென்னலாம் செய்வார், இந்த குடும்பத்தை பொறுத்தவரை அவரோட டியூட்டிஸ் என்னன்னு சொல்லணுமே. நாளைக்கு நீ அத்தனையும் செய்ய வேண்டாமா? பிரசன்னா பரிதாபமாய் அவளை பார்த்தான். கணேஷ் ரொம்ப டீசன்ட், யார்கிட்டையும் அனாவசியமா பேச மாட்டார். பட் பேசினா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவார். எம்டெக் படிச்சிருக்கார். சேலரி 4000. 4000 என்ன, 6000 வந்தாலும் குடும்பத்தில் அதுக்கேற்ற செலவும் வாயை பொழந்துண்டு நிற்கும். குழந்தைகளை ரொம்ப ரிச்சான ஸ்கூல்ல சேர்த்திருக்கு.
அதுவே பாதி சம்பாத்தியத்தை விழுங்கிடும். தவிர வீட்டு வாடகை, பால், ப்ரொவிஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ட்ரெஸ்ஸஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ், அது இதுன்னு மாச கடைசியில கொஞ்சமாவது கையை கடிக்கும் போது 4000 சம்பாதிச்சும் போராம அவசர கடன் வாங்கி அதை அடைக்க கூட கொஞ்சம் ஓவர் டைம் பண்றதும் கணேஷ் தான். குடும்ப தேவைகளை கவனிக்கவும் அதுக்காக நாள் முழுக்க உழைக்கவுமே அவர் நேரம் சரியாயிடும். சண்டேஸ்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் கூட பார்க்க முடியாம ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்க போயிடுவார். பட் இத்தனை உழைப்புக்கு நடுவிலேயும் எனக்கு வீட்டு வேலைகளையும் முகம் சுளிக்காம செய்வார் தெரியுமா? உடம்பு கிடம்பு எனக்கு சரியா இல்லைன்னா அவரே சமையல் கூட பண்ணி குழந்தைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி சாதம் ஊட்டி விட்டு ஸ்கூல் கொண்டு விட்டு சம்டைம்ஸ் சின்னவளுக்கு டாய்லெட் போனா வாஷ் கூட பண்ணி விட்டுருக்கார். பிரசன்னா லேசாய் முகம் சொலித்தான். இதுக்கு நடுவில் அம்மாவுக்கும் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து வாரம் ஒரு தரம் தன் அண்ணா வீட்டில் போய் பார்த்துட்டு வருவார். என்னை பொறுத்தவரை எனக்கு நல்லா சமைச்சு போட தெரியும். அவருக்கு கோபம் வராம நடந்துக்க தெரியும். இந்த டீச்சர் வேலை கூட இப்பதான் பார்க்குறேன். ஜஸ்ட் 1.5 மாசமா தான். மற்றபடி அவர் எப்படி சம்பாதிக்கிறார், வரவு செலவு என்ன எதுவும் தெரியாது. பேங்க் போகிறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுன்னு எல்லா வெளி விவகாரமும் அவர் தான் பார்த்துக்கிறார். மொத்தத்தில் என் குடும்பத்தில் என் பங்கு ஜஸ்ட் 25% தான். மித்த 75% அவர் தான். பொறுமை பொறுமை பொறுமை, அதுக்கு பேர் தான் கணேஷ். இப்போ சொல்லு பிரசன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிமிஷத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அதில் பாதி அளவாவது திறமையா உன்னால் குடும்பத்தை நடத்த முடியுமா? முடியும்னா சொல்லு, நான் கணேஷ் வந்ததும் சொல்லிட்டு பிரிஞ்சுடுறேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது பிரசன்னா. இந்த 16 வயசில் இவ்வளோ சுமையை உன்னால் ஏற்றுக்க முடியுமான்னு. முடியும்னு நீ வீராப்பு பேசினாலும் உன் வாலிப வயசு வரதுக்குள்ள, ஐ மீன் 25 வயசுக்குள்ள இந்த சுமை தாங்காம உனக்கு ஊன் விழுந்து தலை நரைச்சு வாழ்க்கையை மலுத்து போயிடும். அப்போ யோசிப்பையே நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு. அதான் பயமா இருக்கு. ஏன்னா உன்னை நம்பி நான் கணேஷையும் விட்டுட்டு நீயும் பாதியிலேயே பயந்துட்டனா ஏன் கதி? அவள் பேச பேச பிரசன்னா பயந்து போனான். முடியுமா? இத்தனையும் தன்னால் முடியுமா? வீட்டில் காஃபி கோப்பையை கூட நகர்த்தி பழக்கம் இல்லையே. இவ்வளவு பொறுமையாய் முடியாது. முதலாவதாக எனக்கு நிறைய விஷயங்கள் பற்றி தெரியவே தெரியாதே. பேங்க் போய் பணம் கட்டக்கூட தெரியாமல் அல்லவா அப்பா வளர்த்திருக்கிறார். இதென்ன இந்த மிஸ் என்னென்னவோ சொல்கிறார். இவ்வளோ போரிங்காவா இருக்கும் மேரேஜ் லைஃப்? என்ன பிரசன்னா, பயமா இருக்கா? நீ கற்பனை பண்ணது வேற, வாழ்க்கை இல்லை. அதுவும் பொய்யில்லை பிரசன்னா. வாழ்க்கையோட ஒரு பக்கம்தான் நீ சினிமாவில் பார்க்கறதெல்லாம். விதவிதமாக ட்ரெஸ் போட்டுண்டு பார்க் பீச்சுன்னு கையை கோர்த்து சுத்திண்டு ஒருத்தரை ஒருத்தர் சீண்டுண்டு ஒருத்தர் மடியில் ஒருத்தர் படுத்துண்டு எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பக்கம்தான். நான் சொன்னது இன்னொரு பக்கத்தை பற்றி. வெறும் உல்லாசம் மட்டும் கல்யாண வாழ்க்கை இல்லை பிரசன்னா. எல்லாம் கலந்தது தான். உல்லாசத்தோட பொறுப்புகளும் சுமைகளும் உண்டு. அதை அனுபவ பூர்வமாகத்தான் உணர முடியும். அதுக்கான வயசு இப்போ உனக்கு இல்லை பிரசன்னா. உனக்கு அந்த வயசு வரும்போது நான் பாதி கிழவையாக இருப்பேன். அப்போ உன் மனசில் என் மேலே காதல் இருக்காது. என்ன அப்படி பார்க்குற? உன் காதலுக்கு அவ்வளோதான் ஆயுசு. இது காதல் இல்லை பிரசன்னா, ஜஸ்ட் இன்ஃபேச்சுவேஷன். உன் மனசை ஏன் அழகும் இளமையும் ஏதோ ஒரு விதத்தில் இம்சை பண்ணி இருக்கு. அதில் ஏற்பட்ட மயக்கம்தான் இது. இந்த வயசில் இது சகஜம் பிரசன்னா. தோல் சுருங்கி பளபளப்பு மாறி உடம்பு நெட்டு விட்டு போயிட்டா உன் காதலும் பொலான்னு விழுந்துடும். என்ன இவ நம்ம மிஸ்னு ஒரு மரியாதை வேணாம் மிஞ்ச இருக்கும். சுளீர் என வாளி வாளியாய் நெருப்பை கொட்டியது போல துடித்தான் பிரசன்னா. உண்மைதான், நான் எங்கே இவளை நினைத்தேன். மழுமழுவென்று சித்திரம் போன்ற இவளது உடம்பும் அழகான முகமும் அல்லவா என்னை இம்சித்தது. அதற்குத்தானே தூக்கத்தில் கூட தவித்தேன். அந்த உடம்பை கட்டி பிடித்து விட வேண்டும், கட்டி பிடித்து முத்தமிட்டு மகிழ வேண்டும் என்ற இச்சை அல்லவா என்னை ஆட்டி படைத்தது. ஒரு நாளாவது இவளது குணங்களை பற்றியோ மனசை பற்றியோ யோசித்திருக்கிறேனா? அப்படியானால் இவளுடைய உடம்பு மட்டும்தான் என் குறிக்கோளா? இதற்கு பேர் காதல் இல்லையா? பட்டென்று பிரசன்னாவின் உடம்பு பதறியது. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டான் அவன். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் வைக்க வேண்டியவளை. பிரசன்னா சட்டென்று முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி அழுதான். சாரி மிஸ் என்று அரற்றினான். அவளை நிமிர்ந்து பார்க்கவும் கூசினான். விபரீதமும் விளைவுகளும் புரியாமலே திசை மாற துணிந்துவிட்ட அந்த விடலை குழந்தையை இரக்கத்தோடு பார்த்தாள் சந்தியா. அவன் தோளை தொட்டு சமாதானப்படுத்தினாள்.
உன் மேல எனக்கு வருத்தமே இல்ல பிரசன்னா. உன் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற சஞ்சலங்கள் தான் உனக்கும் ஏற்பட்டிருக்கு. காதலுக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாம தடுமாறுற வயசு இது. நடந்ததை மறந்துடு. வாழ்க்கைனா என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இவ்ளோ பேசினேன். காதல்ங்கிறது ரொம்ப புனிதமானது பிரசன்னா. பிடிமானம் ஏற்படுற எல்லாத்தையும் காதலிக்க முடியாது. எல்லா பிடிமானமும் விட்டு போனப்புறமும் விட முடியாத துடிக்கிற துடிப்புக்கு பேருதான் காதல். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்னு காதலிச்சவளை அடையணுங்கிற உள் உணர்வு உனக்கு என்னைக்கு வரதோ, அந்த உணர்வு யாரால உனக்கு வரதோ அவளைத்தான் நீ உண்மையா காதலிக்கிறன்னு அர்த்தம். அந்த உணர்வு வந்துட்டா வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கவும் எல்லா பொறுப்புகளையும் சுமக்கவும் உனக்கு வயசு வந்துடுத்துன்னு அர்த்தம். இன்னும் புரியலன்னா இதை படிச்சு பார் பிரசன்னா. உனக்காகத்தான் இதை மார்க் பண்ணி வச்சேன் என்ற ஒரு புத்தகத்தை பிரித்து குறிப்பிட்ட பக்கத்தை எடுத்து கொடுத்து படிக்க சொன்னாள். பிரசன்னா மெல்லிய குரலில் படித்தான். இந்த உலகம் நல்லவையாகவே அமைந்துள்ளது. காலமும் இடமும் சேர்ந்து உருவாகியுள்ள இவ்வுலகை ஒருமிக்க சேர்த்து உருட்ட தேவையில்லை. அதிக பழக்கத்தில் இன்பம் இல்லை. சில விஷயங்களிடம் நெருங்கி பழகவும் சிலவற்றில் இருந்து விலகி இருக்கவும் வேண்டும். ஆசிரியரிடம் பணிவாய் விலகி உட்காருவோம். ஆனால் தாயிடமோ மடியில் போய் அமருவோம். எந்த மூர்த்தியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். புஷ்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு தீயை கண்டால் தள்ளி நிற்க வேண்டும். நட்சத்திரங்கள் தொலைவிலேயே அழகாய் காண்கின்றன. இதே நிலைமைதான் சிருஷ்டியின் விஷயத்திலும். மிக தொலைவில் உள்ள அந்த சிருஷ்டியை அண்மையில் கொண்டு வருவதனால் அதிக இன்பம் ஏற்படும் என்பதல்ல. எது எது எங்கெங்கே இருக்கிறதோ அதை அங்கங்கே வைத்து ரசிப்பதில்தான் இன்பம் இருக்கிறது. தொலைவில் இருப்பது அருகில் வருவதால் இன்பம் விளையும் என்பது நிச்சயமல்ல. அதை தொலைவிலேயே வைத்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். முரட்டுத்தனமாக நெருக்கமும் பழக்கமும் செய்து கொள்வதில் சாரமில்லை. புத்தகத்தின் அந்த பக்கத்தில் விஸ்வரூப தரிசனம் என்ற தலைப்பு போட்டிருந்தது. பிரசன்னா அவளை பார்த்தான். என்ன பார்க்குற? குருஷேத்திரத்துல புத்தி தடுமாறி மயங்கி நின்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பண்ணின உபதேசத்துல ஒரு துளிதான் இது. ஆனா எல்லா வகை மயக்கத்துக்கும் இது நல்ல மருந்துதான். அதனால தான் படிக்க சொன்ன. பிரசன்னா மீண்டும் படித்தான். சட்டென்று அவனுக்கு எல்லாம் விளங்கி போயிற்று. எதை எதை எங்கே வைத்து ரசிக்க வேண்டுமோ விஸ்வரூப தரிசனம் கொடுத்திருப்பது கிருஷ்ணன் மட்டும் இல்லை, இவளும் தான். இப்ப புரியுறது மிஸ். இனிமே எனக்கு தடுமாற்றமே வராது. அப்படியே எந்த வயசுலயாவது வந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி உறுதியா இருப்பேன். இந்த புஸ்தகத்தை நானே வச்சுக்கிட்டா மிஸ்? இதை தினமும் படிச்சா எப்படிப்பட்ட குழப்பத்துக்கும் தெளிவு கிடைக்கும்னு தோன்றது. ஓ, தாராளமா கொண்டா, அதுல என் கையெழுத்து போட்டு தரேன். வாழ்த்துக்களுடன் சந்தியா என்று முத்து முத்தா எழுதி கொடுத்தாள். என்ன மன்னிச்சிட்டீங்களா மிஸ்? தப்புன்னு நினைச்சாத்தானே உன்னை மன்னிக்க. சந்தியா சிரிக்க பிரசன்னாவும் சிரித்தான். அந்த சிரிப்பில் தெளிவிருந்தது. இனி எந்த புயலையும் அந்த டேலியா பூ சமாளிக்கும் என்று அந்த சிரிப்பு சொல்லாமல் சொல்லியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.